நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. 13 முட்டை பொரிச்சிருக்கு. 16 முட்டை அடை வச்சுருந்தது. 3 முட்டை பொரிக்கலை. அந்த முட்டை என்ன சின்ன உடச்சி பார்த்தா குழு முட்டையாக போயிடுச்சு. 13 குஞ்சுமே எல்லா கலர்லேயுமே கலர்ஃபுல்லாக பொரிச்சிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோழி குஞ்செல்லாம் அடை வச்ச இடத்துலேருந்து வெளியில் எடுத்து விட்டுட்டு பெட்டியில் கூடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு பேன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு கீழே தாழ் மேலே நோட்டிக்ஸ் பவுடர் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதை மேலே மணல் கொட்டி பரப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு கோழி குஞ்செல்லாம் எடுத்து உள்ளே விட்டாச்சு. கோழி குஞ்செல்லாம் உள்ளே விட்டுட்டு தாய் கோழியும் எடுத்து குஞ்சுகளோட விட்டாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தீவன தட்டை நல்லா அலசிட்டு கோழி குஞ்சுக்கு ஸ்டார்டர் தீவனம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்டார்டர் தீவனத்தை எடுத்து குஞ்சுகளுக்கு போட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு கோழி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு பிறகு குஞ்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. 1 மாதத்துக்கு வரைக்கும் ஸ்டார்டர் தீவனம் கொடுக்குறது நல்லது. அதுக்கு பிறகு ஃபஸ்ட் நாள் சர்க்கரை தண்ணி வைக்கணும். அதுக்கு தான் சீனியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.